கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள் மற்றும் ஏ தனியாக அந்த வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றார். பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறதான் கேள்வி. ஏவும் பியும் சேர்ந்தா 8 நாளில் முடிக்கிறாங்க. அதில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 12 நாள் ஆகுது. இதே நான் பி மட்டும் தனியாக செஞ்சிங்கன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? இப்போ என்ன நமக்கு தெரியுது, ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 1/8. இது ஒரு நாள் வேலை. சரிங்களா? ஏபியோடது. ஏவோட ஒரு நாள் வேலை என்னது? ஒரு நாள் வேலை 1/12. அப்போ பிதுவோட ஒரு நாள் வேலை என்ன போடுறோமோ அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு இந்த 1/8 வரணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ ஏ எடுத்துக்கலாமா? ஏ எடுத்து நான் பிக்கு வந்து 1/24 போடுறேன். ரெண்டுத்தையும் கூட்டுவோமா? 1/12 + 1/24 கூட்டி போய் எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 24 12க்கு 24 தான் எல்சிஎம். மேலே வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 ப்ளஸ் இது 1 வாட்டி அப்படியே தான் இருக்கும் 3/24. அப்போ அதை அடித்தோம்னா 1/8 வந்துருச்சா? அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா 1/24 தான் விடையும் கூட. மீதி போட்டிங்கன்னா வராது. சரிங்களா? இதை இப்படியும் போடலாம். இல்லைன்னா பியோட நாட்கள் பிக்கு மட்டும் தேவை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபியோட ஷேரில் ஏவை கழிச்சிங்கன்னா பியோடது வந்துடும். ஏ ப்ளஸ் பி 1/8 மைனஸ் ஏவோடது 1/12. இதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும்? 1/24 தான் வரும்.